இடம் பிரச்சனை, வக்ஃபு சொத்தை மீட்கணும், நிறைய கையாடல் நடந்திருக்கு. அமித்ஷா சொல்றாரு, கிரண் ரிஜிஜு சொல்றாரு, ஐயோ ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு, முஸ்லீம்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் போயிருக்கு. என்ன கூத்து பாருங்க. ஒரு படத்துல வர மாதிரி, எனக்கு இது லவ் சரியாவாத கூட பிரச்சனை இல்லை, நீலாம் அட்வைஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி. எப்படி ஆயிடுச்சுன்னா, நீ வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து கூட பிரச்சனை இல்லை, ஆனா முஸ்லிம்களுக்காகவும் முஸ்லிம் பெண்களுக்காகவும் உரிமைக்காகவும் கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு சொல்ற பாத்தியா. அது நீ சொல்ற பாத்தியா. அமித்ஷா இஸ்ரத் ஜஹான் என்கவுண்டர் ஞாபகம் இருக்கிறதா? உன்னை தடிப்பார் செய்து குஜராத்திற்குள்ளே நீ நுழையக்கூடாது என்று ஏன் நீதிமன்றம் சொன்னது என்பதை மறந்து விட்டாயா? There are blood stains in the hands of நரேந்திர மோடி என்று பிபிசி சொன்னது. பில்கிஸ் பானுவை நரேந்திர மோடி மறந்திருப்பாரா? முசஃபர் நகர் கலவரத்தை அமித்ஷா மறந்திருப்பாரா? தொடர்ந்து ஒரு சமூகத்தை சீண்டி 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 அவர்களை சீண்டுவதன் மூலமாகவே ஒரு சைக்காலஜிக்கலி சாடிஸ்டாக மாறி இருக்கும் சமூகம் தான் இந்த பாஜகவின் சமூகம்.